Welcome to Cuckoo's English Hub. Hi friends. இன்னைக்கு நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸோட பார்ட் 2 வீடியோவில் தான் இருக்கோம். பார்ட் 1 பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் கண்டினியூவேஷன் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன? சப்ஜெக்ட் இருக்கணும், அதை ஃபாலோ பண்ணி வேர்ப் இருக்கணும், நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட். அதே இது பாசிவ் வாய்ஸில் நம்ம மாற்றணுன்னா இந்த ஆப்ஜெக்ட் அப்படியே நமக்கு சப்ஜெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு பி வேர்ப் ஆட் பண்ணணும் அக்கார்டிங் டு த டென்ஸ். டென்ஸ் என்னங்கிறத பார்த்துட்டு ஆக்டிவ் வாய்ஸில் டென்ஸ் என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பி வேர்ப் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மெயின் வேர்ப் சேஞ்ச், அதுக்கப்புறம் பை ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட் இங்கே ஆப்ஜெக்டாக மாறும். இதுதான் ஆக்டிவ் வாய்ஸை பாசிவ் வாய்ஸாக எப்படி மாற்றணும் அந்த ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இன்றைக்கி நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோவில் சிம்பிள் ப்ரெசண்ட் பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சு. ஆக்டிவ் வாய்ஸில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா பாசிவ் வாய்ஸில் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். எஸ், லெட்ஸ் கோ. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக என்னவா மாறும்? இது பார்ட் 1 வீடியோலையும் இருக்குது. பட் ஒன்ஸ் அகைன் ரீகால் பண்ண மாதிரி இருக்குங்கிறதுக்காக அகெயின் நான் சொல்கிறேன். ஐ மீயா மாறும். ஆக்டிவ் வாய்ஸில் வி இருந்துச்சுன்னா அது அஸ்ஸாக மாறும் ஆப்ஜெக்டில் வரும்போது. இங்கே யூங்கிறது சப்ஜெக்டில் இருந்தால் ஆப்ஜெக்டில் யூவாகவே தான் இருக்கும். ஹீ வந்துச்சுன்னா ஆப்ஜெக்டாக மாறும்போது ஹிம்மாக இருக்கணும். இதே இது ஆப்ஜெக்டில் இருக்கிற ஹிம் சப்ஜெக்ட்டுக்கு வரும்போது ஹீயாக மாறணும். அப்படியே இன்டர்சேஞ்ச் தான். ஷீயாக இருந்ததுன்னா ஆப்ஜெக்டில் ஹர்ன்னு மாறணும். இட்னா த சேம் இட்டு தான். தேனா இட் ஹேஸ் டு பி சேஞ்ச்ட் அஸ் தெம். நேம், ஏதாவது பாய் நேம் இல்லை கேர்ள் நேம் இல்லை அனிமல் நேம், இந்த மாதிரி நேம்ஸாக வந்துச்சுன்னா அதே நேமை அப்படியே நம்ம பாசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்டாக போட்டுறணும். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போகிற சென்டென்சஸ்க்கு வேர்ப்ஸ் பார்க்கணும் இல்லையா? என்னென்ன வேர்ப் வந்துச்சுன்னா அதை V3யாக நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹெல்ப், ஹெல்ப்ட், ஹெல்ப்ட். ஃபினிஷ், ஃபினிஷ்ட், ஃபினிஷ்ட். Learn, learnt, learnt. Teach, taught, taught. Catch, caught, caught. Draw, drew, drawn. Meet, met, met. இந்த மாதிரி தான் V1 verb வந்துச்சுன்னா V2 V3 ஆகவும், இல்லை V2 இருந்துச்சுன்னா V3யாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்க்க வேண்டியது. இந்த மாதிரி நிறைய வேர்ப்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா கூகுளில் வேர்ப் ஃபார்ம்ஸ்ன்னு நீங்கள் போட்டு பார்த்தாலே நிறைய வேர்ப் லிஸ்ட் வரும். நீங்கள் லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னு நான் சொன்னேன். அப்போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னால் உங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸில் இந்த மாதிரி V2 வேர்ப் தான் கொடுத்துருப்பாங்க. சிம்பிள் பாஸ்ட்னாலே அந்த மெயின் வேர்ப் ஆக்டிவ் வாய்ஸில் என்னவா இருக்குன்னா V2 ஃபார்மில் இருக்கும். நம்ம அதை பி வேர்ப் ஆட் பண்ணிவிட்டு V3க்கு மாற்றுவோம். ஓகே, எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். ஷீ ஹெல்ப்ட் ஹிம். ஷீ ஹெல்ப்ட் ஹிம். ஷீங்கிறது சப்ஜெக்ட், ஹெல்ப்டுங்கிறது வேர்ப், ஹிம் ஆப்ஜெக்ட். ஆமாவா? இங்கே வேர்ப் பாருங்கள், ஹெல்ப்ட். இது வந்து V2 ஃபார்மேட்டில் இருக்குது. ஹெல்ப்டுங்கிறது V2. இதுதான் ஆக்டிவ் வாய்ஸோட ஸ்ட்ரக்சர் ஃபார் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இப்படி வந்துருந்துச்சு, இந்த வேர்ப் V2வில் இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே அது சிம்பிள் பாஸ்ட்டுன்னு கெஸ் பண்ணிடணும். அதை எப்படி பாசிவ் வாய்ஸில் மாற்றணும்னா ஹிம் இருக்கு இல்லையா, இந்த ஹிம் அப்படியே உங்களுக்கு இங்கே சப்ஜெக்டில் ஹீயாக மாறுது. ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, ஆப்ஜெக்டில் ஹிம் இருந்ததுன்னா சப்ஜெக்டில் ஹீயாக மாறணும். இப்போ தான் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு V2 வந்துச்சுன்னா பாசிவ் வாய்ஸில் we have to add was, பிகாஸ் பாஸ்ட் டென்ஸ்னால் நமக்கு வாஸ் ஆட் பண்ணணும் பி வேர்பா. அப்புறம் ஹெல்ப்டோட V3 என்ன? ஹெல்ப்டு. நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு வி ஹாவ் டு ஆட் பை ஆஃப்டர் த வேர்ப் சேஞ்ச். வேர்பை சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பை ஆட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஷீ சப்ஜெக்டில் இருக்கிற ஷீ உங்களுக்கு அப்படியே இது ஹர்ன்னு மாறுது ஆப்ஜெக்டில் வரும்போது. ஸோ ஷீ ஹெல்ப்டு ஹிம். அவனுக்கு ஹெல்ப் பண்ணினாள் அப்படிங்கிறது பாசிவ்ல எப்படி மாறுது? அவளால் உதவி செய்யப்பட்டான், ஹெல்ப் பண்ண பட்டான்னு மாறும். அதுதான் he was helped by her. இப்போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். சப்ஜெக்ட் இருக்கணும், அதை ஃபாலோ பண்ணி
V2 verb இருக்கணும், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட். V2 வேர்பை பார்த்த உடனே நீங்கள் சிம்பிள் பாஸ்ட்னு கெஸ் பண்ணிவிட்டு பாசிவ் வாய்ஸோட ஸ்ட்ரக்சரை ரிமைண்ட் பண்ணிடணும். அந்த ஸ்ட்ரக்சர் என்ன? இந்த ஆப்ஜெக்ட் அப்படியே இங்கே வரும்போது சப்ஜெக்டாக மாறணும். V2நாலே ஆக்சிலரி வேர்ப், ஐ மீன் பி வேர்ப் வாஸ் ஆர் வேர் யூஸ் பண்ணணும். V2வோட V3 ஃபார்மேஷன் வேர்ப் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் பை, தென் இந்த சப்ஜெக்ட் அப்படியே இங்கே வரும்போது ஆப்ஜெக்டாக மாறும். இதுதான் ஆக்டிவ் வாய்ஸ் பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா பாசிவ் வாய்ஸில் மாற்ற வேண்டிய ஸ்ட்ரக்சர். இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க். ஐ கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க். இது அப்படியே இங்கே நம்ம பாசிவில் மாற்றுறோம். மை ஹோம்ஒர்க் ஆப்ஜெக்ட் அப்படியே இங்கே மை ஹோம்ஒர்க் சப்ஜெக்டாக மாறுது. கம்ப்ளீட்டட்ங்கிறது V2. ஸோ நம்ம வாஸுங்கிற ஹெல்பிங் வேர்ப் ஆட் பண்ணுறோம். மை ஹோம்ஒர்க்ங்கிறது சிங்குலர், அதனால வாஸ் ஆட் பண்ணுறோம். இது ப்ளூரலாக இருந்தால் வேர் ஆட் பண்ணியிருப்போம். இங்கே கீழே நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஐ, ஹீ, ஷி, இட்டு, நேமு, இல்லை எந்த சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்தாலும் வாஸ் ஆட் பண்ணணும். வி, யூ, தே, இல்லைனா எதுவும் ப்ளூரல் நவுன்ஸ் சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா வேர் பி வேர்பாக ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட்டடோட V3 ஆல்சோ கம்ப்ளீட்டட், அதுக்கப்புறம் பை ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஐ ஆப்ஜெக்டில் வரும்போது மீயா மாறுது. கிளியர்? நெக்ஸ்ட்டு சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம் வாங்க. ஆக்டிவ் வாய்ஸில் தே ஃபினிஷ்டு த ஒர்க்னு உங்களுக்கு கொடுக்குறாங்க. தே ஃபினிஷ்டு த ஒர்க். இதை பாசிவில் எப்படி மாற்றலாம்? த ஒர்க் இதுதானே ஆப்ஜெக்ட், அதை தானே சப்ஜெக்டில் மாற்றணும். த ஒர்க் ஃபினிஷ்டுங்கிறது V2. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பி வேர்ப் வாஸ் ஆட் பண்ணணும். வை? பிகாஸ் த ஒர்க் இஸ் சிங்குலர், அதனால வாஸ் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃபினிஷ்டோட V3யும் ஃபினிஷ்டு தான், அதனால ஃபினிஷ்டு போடுறோம். நெக்ஸ்ட்டு பை வேர்பை மாற்றின உடனே பை ஆட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு த ஒர்க்குங்கிற ஆப்ஜெக்ட், சாரி தேங்கிற சப்ஜெக்டை அப்படியே நம்ம தெம்னு ஆப்ஜெக்டில் மாற்றிடுறோம். ஓகே, தே ஃபினிஷ்டு த ஒர்க் பாசிவில் மாறும்போது த ஒர்க் வாஸ் ஃபினிஷ்டு பை தெம்னு மாறுது. கிளியர்? நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள். I learnt English. I subject, learnt verb, English is an object. So object அப்படியே நம்ம சப்ஜெக்டாக மாற்றுறோம். இங்கிலீஷ், லேர்ன்ட்டுங்கிறது V2, அப்படியே இங்கிலீஷுங்கிறது சிங்குலராக இருக்கிறதுனால வாஸ் ஆட் பண்ணுறோம். லேர்ன்ட்டுங்கிற V2வை லேர்ன்ட், V3யும் லேர்ன்ட் தான், அதனால் லேர்ன்ட் போடுறோம். நெக்ஸ்ட்டு பை, அப்புறம் ஐ மீயா மாறுது. ஐ லேர்ன்ட் இங்கிலீஷ் பாசிவில் இங்கிலீஷ் வாஸ் லேர்ன்ட் பை மீன்னு மாறுது. ஓகே, எஸ். இன்னும் 2 எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். மை டீச்சர் டாட் கிராமர். என்னோட டீச்சர் கிராமர் டீச் பண்ணாங்க, பாஸ்ட் டென்ஸ். ஸோ டாட்டுங்கிறது V2, அப்போது நமக்கு பி வேர்ப் வாஸ் வரணுங்கிறத மைண்டுக்கு கொண்டு வந்துடணும். இப்போது ஆப்ஜெக்ட்டுங்கிற கிராமரை அப்படியே நம்ம இங்கே சப்ஜெக்டாக மாற்றிடுறோம். நெக்ஸ்ட்டு பி வேர்ப் என்ன ஆட் பண்ணணும்? வாஸ். பி வேர்ப் வாஸ் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டாட்டுங்கிறதோட V3யும் டாட் தான். நெக்ஸ்ட்டு பை ஆட் பண்ணுறோம். ஆஃப்டர் தேட் மை டீச்சருங்கிற சப்ஜெக்ட் அப்படியே மை டீச்சருங்கிற ஆப்ஜெக்டாக மாறுது. ஓகே, நெக்ஸ்ட் ஷீ ட்ரூ த பிக்சர். ஷீ ட்ரூ த பிக்சர். இப்போ நான் இங்கே பிக்சர்னு கொடுத்துருக்கேன், அதுக்கு பதில் நம்ம பிக்சர்ஸ்னு மாற்றி பார்க்கலாம். இப்போது ஷீ ட்ரூ த பிக்சர்ஸ்னு ஆயிடுச்சு. த பிக்சர்ஸ் ஆப்ஜெக்ட், ஸோ இங்கே த பிக்சர்ஸ் ஆப்ஜெக்டாக சப்ஜெக்டாக கொண்டு வந்துடுறோம். ட்ரூங்கிறது V2, ட்ரா, ட்ரூ, ட்ரான். அப்போது ட்ரூங்கிறது V2. ஸோ நம்ம பி வேர்ப் வாஸ் இல்லைன்னா வேர் ஆட் பண்ணணும். பிக்சர்ஸுங்கிறது உங்களுக்கு சிங்குலராக ப்ளூரலா? எஸ், இட் இஸ் ப்ளூரல். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிக்சர்னு கொடுத்ததுனால இங்கே வாஸ் போட்டிருந்தேன். இது நம்ம பிக்சர்ஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு பதில் நம்ம என்ன ஆட் பண்ணணும்? வேர். நெக்ஸ்ட்டு ட்ரூவோட V3 என்னதுன்னா ட்ரான். அப்புறம் பை ஆட் பண்ணுறோம். ஷீங்கிற சப்ஜெக்ட் இங்கே ஹர்னு சேஞ்ச் ஆகுது. புரியுதா? ஐ ஹோப் யூ ஹவ் கிளியர்லி அண்டர்ஸ்டுட். பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிற வேர்பு V2 ஃபார்மேஷனில் இருக்கும், பாஸ்ட் டென்ஸ் வேர்பாக இருக்கும். நீங்கள் பி வேர்பாக
பாசிவில் மாற்றும்போது வாஸ் இல்லைனா வேர், சிங்குலராக இருந்தால் வாஸ், சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்துச்சுன்னா வேர், அப்புறம் V2 வேர்பை அப்படியே V3க்கு மாற்றிட்டு பை போட்டு சப்ஜெக்டை ஆப்ஜெக்டை அப்படியே மாற்ற போகிறீங்க. அவ்வளோதான். இன்றைக்குக்கான உங்களுக்கு ஹோம்ஒர்க் சென்டென்சஸ் 3 கொடுத்துருக்கேன். We met our uncle. He caught the ball. I did my work. இந்த 3 சென்டென்சஸ்க்கும் ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாசிவ் வாய்ஸில் மாற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. And don't forget to answer the questions in comment. Thank you.